I'm a Christian. I don't go to church, but I really believe God helped here. God helped me. அமெரிக்க தேசத்தில் லாஸ் ஏஞ்சலிஸ், அட்லாண்டா பகுதிகளில் கடுமையான தீ விபத்து ஏற்பட்டதால் உடனடியாக மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க அரசு எச்சரிக்கை விடுத்தது. அனைவரும் தங்கள் ஜீவனை காப்பாற்ற பயந்து நடுங்கி வெளியேறி கொண்டிருந்த நிலையில் 69 வயது நிரம்பிய ஒரு கிறிஸ்தவ முதியவர் தான் மட்டும் காப்பாற்றப்பட்டால் எப்படி, தன்னை போல பிறரையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு தனது வீட்டில் இருந்த ஒரு சிறிய மோட்டார் பம்ப் உதவியோடு தன் வீட்டுக்குள் இருந்தபடியே தண்ணீரை பாய்ச்சி அடித்தார். இவர் இருந்த வீட்டையும் சுற்றி தீ கொழுந்துவிட்டு எரியும் போது உடனடியாக வெளியேற வேண்டும் என்கிற எண்ணத்தை கைவிட்டுவிட்டு அத்தகைய ஆக்ரோஷமாக வந்த தீயை அணைப்பதிலேயே குறிக்கோளாக இருந்தார். தனி ஒரு மனிதராக கிறிஸ்துவின் மேல் தன் பாரத்தை வைத்துவிட்டு சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களை பாதுகாக்க தண்ணீரை அதிவேக அழுத்தத்தில் செலுத்தினார். 6 மணி நேரம் கடுமையான போராட்டத்துக்கு பின்பு இவரும் குடியிருப்பை விட்டு வெளியேறினார். ஆனால் அதிசயம் என்னவெனில், தனது ஏரியாவில் நெருப்பின் தாக்கம் குறைந்த பிறகு வந்து பார்த்தபோது சுற்றி இருக்கும் ஏராளமான வீடுகள் எரிந்து சாம்பலான நிலையில் இவரது வீடு சிறிய சேதமும் இல்லாமல் அப்படியே நிற்கிறது. இதில் ஆச்சரியம் என்னவெனில், இவர் இருந்த வீட்டின் சுற்றுச்சுவர்கள் மரத்தால் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. தேவன் செய்த அதிசயத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் பேட்டியளித்துள்ளார். தான் ஒரு கிறிஸ்தவர் என்றும் தேவன்தான் என்னை காப்பாற்றினார் என்றும் அவர் எனக்கு உதவி செய்தார் என்றும் உலக மக்களுக்கு இதனை பிரகடனம் செய்துள்ளார். I'm a Christian. I don't go to church, but I really believe that, God helped here. God helped me. I mean, I promised a big candle when I go back to Greece. And we do that. தன்னை போல் பிறனையும் நேசி என்ற இயேசுவின் கொள்கைக்கு கீழ்ப்படிந்து 69 வயதிலும் தன்னை காப்பாற்ற முயற்சி செய்யாமல் தன்னை போல் பிறரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு செயல்பட்டவருக்கு நிகழ்ந்த அதிசயம்தான் இது. இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒருவேளை இத்தகைய சூழலில் நாம் இருந்தால் என்ன செய்திருப்போம் என்பதையும் கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். நன்றி.